சரி. ஓகே, சரி. இந்த வேலையில் உங்களோடு கூட நெகட்டிவிட்டி ஸ்பிரிட் சொன்னதானே, அதுதானே எதிர்மறையான ஆவிகள் பிசாசு பேய். இதை நல்லா செக் பண்ணிக்கோங்க, டேக் நோட் பண்ணிக்கோங்க. இஸ் ஒன் திங் யூ அண்ட் மீ நீட் டு பி செக்ட். உங்கள் படுக்கை அறையில் நெகட்டிவிட்டி ஸ்பிரிட் எப்படி வருது? ஓகே, டேக் நோட்டா. சில காரியங்கள் நம்ம எடுக்கணும். ஒன்றாவது, அந்த நெகட்டிவிட்டி ஸ்பிரிட் எதிர்மறையான ஆவிகள் வருவதற்கு காரணம் உங்கள் படுக்கை அறையில் உங்களுடைய துணிமணிகள் எப்படி வச்சிருக்கீங்க? நீட்டாக இருக்கா, இல்லை கசாம்பூசான்னு போட்டு வச்சிருக்கீங்களா? That is one thing. Because ஆண்டவருடைய ஆவி, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் ஃப்ளோ பண்ணுறதுக்கு அவைகள் கிடையாது. Put it clean, put it nice, go on. எது நீங்கள் பாதிக்கல, எந்த சட்ட சில்வார் என்ன சுத்தம் பண்ண நானும் எந்த சட்ட சில்வார் பாதிக்கல, எல்லாம் பூமிஸ் பண்ணி தூக்கி எறிஞ்சிருக்கு. பாதிக்கிறது மட்டும் தொங்க விடுங்க, அழகாக இருக்கணும் பார்க்க. ஒன்றாவது என்ன சொன்னேன், உங்களுடைய அலமாரி வேற எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்தாங்க, நல்லா இருந்தா ஓகே, ரிப்பீட் யூ கேன் வேர் இட். நல்லா இருக்கும், அது மக்கி போயிருக்கு. நான் இப்போ ஒரு சட்டை எடுத்து பார்த்தேன், இந்த கார்னர் பார்த்தாக்கா அப்படியே கரை பிடிச்சி போயிருக்கு. ஆனால் வச்சிருக்கேன், என்ன பண்ணி ஏதோ வாங்கி கொடுத்தாங்க, தூக்கி எறிங்க. முதலாவது உங்களுடைய அலமாரி சட்டத்தில். ரெண்டாவது ஃபோட்டோஸ். உங்களுடைய படுக்கை அறையில் ஃபோட்டோஸ் இருக்கா? இருக்கும். பிடிச்ச போட்டோ, பிடிக்காத போட்டோ இருக்கும். நம்ம இறந்த போன நம்ம அப்பா அம்மா எங்கள் வீட்டில் என் வீட்டில் வச்சுருக்கோம். ஓகே, நத்திங் ராங். அதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? ஐயோ, அப்படி தோணுதா? போயிட்டாங்களே, பிரைஸ் லார்ட் சொல்கிற மாதிரி இருக்கா? என்ன மாதிரி படத்தை உங்களுடைய படுக்கை கணவன் மனைவி லொக்கேட் தான் நீங்கள் தான் டிசைட் பண்ணுங்க. என்ன மாதிரி போட்டோ வச்சுருக்கீங்க? எனிதிங் தட் அந்த போட்டோ பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு சேட்னஸ் வருதா, ஒரு கவலை வருதா? காலையில் நீஞ்ச உடனே ஐயோ என்னடா இவங்க நம்மளோட இருந்தாங்களே, இவங்க நம்மளோட பேசினா போயிட்டாங்க, நான் அந்த கவலை இருக்கும். பட் அந்த ஃபோட்டோ இஸ் a negativity spirit for you. Every morning wake up, அந்த மூஞ்ச பார்த்த உடனே அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே இந்த கவலை வேற இடத்துல வச்சுக்கங்க, வேற ரூமில் வச்சுக்கங்க, நாட் இன் யோர் பெட்ரூம். சரி, சில பேர் என்ன சொல்லுவாங்க, என்னோட ஹவுசஸ் தான் வீட்டினுடைய கண்ணாடி கதவுகளை ஜன்னலாம் திறக்க மாட்டாங்க, கட்டில் மட்டும் மூடிடுவாங்க. அது எப்பவுமே திறந்து விடுங்க, கொஞ்ச நேரம் திறந்து விடுங்க. எனக்கு தெரியும், சில சமயத்தில் திறந்து விட்டாக்கா தூசி வந்துடும், அது ரொம்ப அங்கே பக்கத்தில் வீட்டிலாம் தூசி இருக்குது, ஸோ அதனால் நம்ம திறக்க மாட்டோம். திறந்து விடுங்க. இயற்கையின் சூரிய ஒளிச்சம், அந்த பிம்பம், அந்த ஒளி கிவிங் த நேச்சுரல் பவர் எனர்ஜி டு யூ, டு அஸ், டு அவர் ஹோப். அந்த இயற்கையின் பேலன் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. பாருங்க, ஒரு செடி ஒரு கொடி வளர்ந்துனாக்கா அந்த சோலா பவர் அதுக்குள்ளே இருக்கு. அதுக்காக வந்து திறந்து விட்டு, ஆமாம் மற்ற வெயிலாக இருக்கு, ஆனால் கொஞ்ச நேரம் காலையில் திறந்து விடலாமே, வீடானம் திறந்து விடலாமே சாயங்காலத்தில். மீட்டிங்கோ ஓகே. எத்தனை பேர் உங்களுடைய படுக்கையில் டிவி வச்சிருக்கீங்க? டிவி
வாய்க்கவே கிடையாது. ஏன் இந்த டிவி சில பேர் சொல்லுவாங்க, இந்த டிவி பார்த்துட்டு நாங்கள் தூங்கிடுவோம், செய்தியெல்லாம் கேட்டு அப்படியே படுத்துருவோம். அப்போ அந்த செய்தியெல்லாம் கேட்கும் பொழுது இத்தனை பேர் சாப்பிட்டான், யுக்ரைன் பம்பு போட்டான், இஸ்ரேலும் என்னது சண்டை போட்டான், இத்தனை பேர் அனாதியா இது நம்ம இது கூட இதை பண்ணுவாங்க. இந்த பிசாசு கையில் பிடிச்சிருக்க பிசாசு இது திடீர்னு ஒரு இது போடுவாங்க அட்வர்டைஸ், மின்டா ட்ரமா ஓரங்க என்னது Gaza karena makan 50.000 saja. Ada orang yang paling alami dalam mereka is a negative spirit. பார்க்க வேண்டியதில்லை, காலையில் பார்க்காதீங்க, பூரை வச்சிருங்க. நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ அந்த அட்வர்டைஸ் வரும் உங்களுக்கு. நம்ம பாட்டு கேட்கலான்னு போடுவோம், திடீர்னு அவன் என்ன செய்வான், அவங்களுடைய அட்வர்டைஸ் போடுவாரு. இனி சொல்லணும்னா சரி இப்போ இது தெரியும் எங்களுக்கு. சரி, ஏன் இதை சொல்ல வரேன்னாக்கா, இட் டிஸ்ட்ராக்ட் யுவர் மைண்ட் அண்ட் கிவ் யுவர் நெகட்டிவ் ஸ்பிரிட். அப்போ அதை பார்த்தோம் என்ன ஆகும், நம்ம உற்சாகமாக முன்னேறி செல்வதற்கு அது நெகட்டிவ் ஸ்பிரிட் தடுக்குது. குட் திங்ஸ் காலேஜ் நல்லா பாருங்க, நாட்டில் தான் பார்த்துருக்காரு, தூக்கி போடுங்க, கெட்ட ஆஃப் பண்ணுங்க. ஓகே, சில காலேஜ் சொல்லி கொடுத்துருக்கேன், செக் பண்ணிங்க வீட்டு போயிட்டு நெகட்டிவ் ஸ்பிரிட். ஓகே, சில இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு எதோ பக்காய் பண்ணுறோமோ அதை வந்து நீட்டாக கரெக்டாக வச்சுருங்க. மற்ற தூக்கி ஃபோக்கஸ் பண்ணி தூக்கி எறிங்க. ஐயா இன்னொன்று சொல்கிறேன், பொம்போஸ் பண்ணி தூக்கி எறிங்கன்னு சொன்னாக்கா பொம்போஸ் பண்ணி சேர்த்து கொண்டு வந்து கொடுத்துறாதீங்க. பிஞ்சுதும் நஞ்சதும் அவங்க தான் சொன்னாங்க. ரமேஷ் சார் அவங்க இருக்காரு, அவங்கெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. அவங்க டிஸ்போசல் பண்ணுறதுக்காக அவங்க வைக்கல, அவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்ய ஊழிய செய்ய வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி நீ வேண்டாம், எங்களுக்கு கொடுக்குறியா புதுசாக வாங்கி கொடு. ஓகே, alright. So again in some tips on this today. சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது 6 மகிமையின் தோட்டங்கள். வேதத்தில் 6 மகிமையின் தோட்டங்கள். நெக்ஸ்ட் மந்த் onward டாக்டரின் கிளாஸஸ், பைபிள் கிளாஸஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. 6 மகிமையின் தோட்டங்கள் நோட்ஸ் எடுத்துங்க, ஒரு கேள்வி கேட்போம் தெரியல வீட்டு கூட்டங்களில். ஓகே, சரி, முதல் தோட்டம் எங்க இருக்கிறது? மகிமையின் தோட்டம். முதல் தோட்டம் என்னது? ஆதியாகமம் 2 படிங்க, எடுத்து அங்க போட்டிருக்கேன். நான் ஒரு காலத்தில் ஆப்ஸை போட்டிருக்கேன், இங்கிலீஷ் டேபிள் வர மாதிரி. ஆதியாகமம் 2வது அதிகாரமா? ஓகே, தமிழ்ல படிக்க இருக்கிறோம், படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஓகே, கண்ண படிக்குமா? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஓகே, 18 பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இங்கிலீஷ் வந்து man is not good to be alone, helper fit for him, fit for him போட்டிருப்பாங்க. தகுதியான நல்ல ஒரு துணையை ஆண்டவர் நடத்தணும் தானே. பாருங்க, எல்லாத்தையும் படைச்சிட்டாரு ஆண்டவர். எல்லாத்தையும் படைச்சிட்டு மனுஷனுக்கு ஒரு வேலையும் இல்லை தெரியுங்களா? நிலம் கட்டுக்கணும். மேன் லோக்கேட்டியர் நீங்கள் போய் ஒரு செடி கொடி நட்டு பழம் கொண்டு வரதுக்கு உங்களுக்கு ஆண்டவர்
அதை பண்படுத்த வேண்டியது. ஆனால் இருக்குது பண்படுத்தணும். கல்டிவேட் பண்ணணும் நம்ம வேலை. ஓகே, அதாவது கொடுத்துட்டு சொன்னாலே நீ கல்டிவேட் பண்ணும்பா, உனக்கு போய் ஏற்ற துணியை கொடுக்குறேன். ஃபீட்டான துணை. இப்போ என்ன நடக்குது? ஃபீட்டான துணியை ஆண்டவர் கொடுத்துருக்கேன். வேற நல்லா படிக்கிறதுக்கு வேறு நீங்கள் அதுதான் போன வாரம் கூட காமிச்சவங்களுக்கு அந்த மனாய் பைபிளில் ஃபிர்மான் யாங் ஹீரோ இருந்துச்சு தானே? அப்படின்னா என்னது? ஜீவ வார்த்தை. இது ஜீவ வார்த்தைக்கா? ஓகே, இப்போ என்ன நடக்குதுனாக்கா, நான் ஏற்கனவே சொல்லிடுறேன், இந்த நாய்க்குட்டியை கல்யாணம் பண்ணாங்க. இது உண்மையாக நடந்தது. என்னோட காரியத்தே தான் பிரான்ஸில் உண்மையாக நடந்தது. ஓகே, நாய்க்குட்டிக்கும் ஒரு மனுஷிக்கும் கல்யாணம் பண்ணி விட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சது யாரு? சேர்ச்சில் தான். யார் கல்யாணம் வச்சா? பாஸ்டர் என்று சொல்லிக்கிட்டு பிரீஸ்ட். அவங்க எல்லாருமே பாஸ்டர் தான் தெரியும். ஓகே, அந்த வேதனை என்ன போட்டிருக்கு? சுட்டபிள் ஹெல்ப் ஃபிட். தமிழ் வந்து பலப்பட்டிருக்கு ஏற்ற. ஆனால் இங்கே என்ன நடக்கிற மனுஷன் பொம்பளை பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆம்பளை அவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்னோவா? நோ. திட்டவட்டமாக வெற்றாமப்பட ஒரு நேரத்தில் சொல்லிதான் ஆகணும். நோ. ஆம்பளை பொம்பளை அடே திரும்பி செக் பண்ண போல. ஐயோ சரி, இங்க என்ன இருக்கு? சுட்டபிள் மேன். இங்குதான் நம்மளுக்கு ஆரம்பம். அதெல்லாம் நானா வந்துச்சா? ஆதியாகமம் 3வது அதிகாரம் சொல்லுங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவே. இங்குதான் யாருக்கு? யாரோட வித்துக்கு? பிசாசுக்கும் மனுஷனுடைய வித்துக்கும் பகைமை உண்டாகும். இங்குதான் ஆரம்பிக்குது யுத்தம். ஆண்டவர் சொன்னாரு, எல்லாம் படித்தாரு. இதுதான் இந்த ஹோல் பைபிள் ஸ்டோரி. கட்சாட்டா இந்த 6 தோட்டத்தில் அருமையான தோட்டம். அது போட்டா ஏதேன் தோட்டம் இஸ் அ glorious garden of Eden. Very nice, very fertilized, very greenery. எல்லாமே கொடுக்கப்பட்டது. ஆனால் என்னாச்சு? இங்கே ஒரு சொல்ல போகிறேன். தாய்மார்களே, இங்கே நோட் பண்ணுங்க. ஒரு தாய் பார்த்து கேட்டாங்க, அம்மா இல்லாம ஒரு தாய் இல்லாம நீங்க எப்படி ஆகும்? நம்ம கோச்சிக்கிறீங்க. நட்டவன் இல்லாம பெத்தவன் எங்க வருவாங்க? ரெண்டு இது இருக்குல்ல, ரெண்டு இது இருக்கு. இந்த வித்து ஏனென்றால் இந்த கணவன்மார்கள் சரியா கவனிக்கணும். நட்டம் இல்லாம பெத்தவன் எங்க வந்தான்? ரெண்டோட 2 மீனிங் இருக்குது. 2 மீனிங் இருக்கு. ஆண்டவர் அந்த வித்து கொடுக்காம இருந்தா நிச்சயமாக அவங்க தாய்மையை அடைய முடியும். ரொம்ப பேர் தாய்மை பிள்ளைங்க இல்லாம இருக்கிறாங்க. ஸோ அதனால பேசியது நான் பெற்றவ சொல்லிங்களை கவுத்துறாரு. நட்டுவேன். ஓகே, 2 பேர் இருக்கணும். அதுதான் இங்க ஆண்டவர் ரொம்ப அழகாக கார்டன் சொல்லி கொடுக்கிறாரு. சூட்டபிள் ஃபிட்டு அருமையான பார்ட்னர்ஸ் கொடுத்துருக்கு. ஆல்ரைட், 2 பேருடைய பொறுப்பு. ஆல்ரைட், அடுத்தது போவோம். ஈடன் சார் குட் கார்டன், நைஸ் கார்டன். பட் கவுட்டாங்க பிசாசானவன். அங்கிருந்து ஆரம்பிச்சு யுத்தம் நம்மளுக்கும் பிசாசுக்கும். 2வது கார்டன், கார்டன் ஆஃப் டெஸ்டிமனி, கிளைமேக்ஸி கார்டன். என்னது? டெஸ்டிமனி கார்டன். ஓ கார்டன், யுத்த கார்டன். அங்க யுத்தம் நடக்குது. இஸ்ரவேலை தொடர்ந்து படிக்க டக்குன்னு இங்கிலீஷ்
இங்கிலீஷ் படிக்கணும். நீ நீ தமிழ் படிக்கலாம். தமிழ் உள்ளவங்க மத்திய 26:39 டக் 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 அப் பட். And he made here and watched, and going a little farther, he fell on his face and prayed, saying, My Father, if it possible, let this cup pass from me. Nevertheless, not as I will, but as you will. It's your will. That's good. Wonderful. And he came to the disciples And he came to the disciples and found them sleeping. and found them sleeping. Sleepyhead. And he said to Peter, So you do not watch with me 1 hour? Watch and pray that you may not enter into temptation. Enter into temptation. என்ன சொல்லுது? The spirit indeed is willing, but the flesh is weak. Again for the second time. Okay, ma. Thanks, ma. You are reading very well. So the spirit is willing. ஆவி உச்சமா இருக்கு, ஆனா மாமிசம் பலவீனமா இருக்கு. அங்கே யுத்தம் நடந்து கொண்டிருக்கார். இயேசுவானவர், ஆண்டவரே இந்த உலகத்தில் பாவத்தை சுமக்கணும். அது யுத்த தோட்டம். எங்கே? கெத்செமனே தோட்டத்தில் யுத்தம் நடக்குது. ஆண்டவரே, இது சாதாரண ஒரு பாத்திரம் அல்ல. இந்த உலகத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இயேசுவானவர் பரிசுத்த தேவன். இஸ் ஹோலி காட். ஹோலி சீன். இதோட பிரின்சிபல் என்ன தெரியுங்களா? பரிசுத்தத்திற்கும் பாவத்திற்கும். பாவம் பிசாசானவன் உள்ளுவதற்கும் நம்மை அழிப்பதற்கும் வந்திருக்கிறார். ஆண்டவர் ஜீவனை கொடுக்கறதுக்கும் பரிபூர்ணமாக கொடுக்கறதுக்கும் வந்திருக்கிறார். இப்ப என்ன நடக்குது? இந்த பாவம் பரிசுத்தத்தை அழிக்க முடியாது. பாவம் இருந்தாலும் அந்த பரிசுத்தத்தை கொள்ள முடியும். அப்ப என்ன? இயேசுவை கொள்ள முடியல. ஏன்னா ஈஸ்வர் ஹோலி. ஸோ அதனால he took that sin. He took the sin and he died on the cross. அங்கதான் நடக்குது. இல்லை நான் பிசாசானவன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நானே கொடுத்தாதான் என்னுடைய ஜீவனை. இல்லைன்னா என்னுடைய ஜீவனை எடுக்கவோ கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம். அவர் he himself giving. அங்கதான் நடக்குது. இங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஜீவனை ஆண்டவர் நான் தரேன். ஓகே, இதுதானே என்னுடைய மிஷன், இதுதானே என்னுடைய அழைப்புகள், இதுதானே என்னுடைய பர்பஸ். லோக்கல் சர்ச் இயேசுவானவர் ஒரு காரணத்தோடு வந்தாரு. அவர் மறிக்கணும், பாவிக்காக மறிக்கணும். அதான் அவருடைய மிஷன், அதான் அவருடைய பர்பஸ். ஓகே, சரி. இந்த காரணம் என்ன காரணம்? கெத்செமனே தோட்டம். இங்கே கிளைமேக்ஸ் ஆஃப் ஆல் யுத்த தோட்டம். ஓகே, மூணாவது தோட்டம் என்னது? கல்லறை தோட்டம். நீங்கள் கேட்கிறேன். கல்லறைகள் திறந்தது. நித்திரை அடைந்தது. நீங்க கவனிக்கணும். கொஞ்ச நேரம் யார் நித்திரை அடைந்திருந்த? நித்திரை அடைந்திருந்த ஆவிகளா? ஆவி. நித்திரை அடைந்திருந்த ஆவி. விஷயம் ஏன் சொல்ல இதுல நான் பெரிய குட் ஃப்ரைடே பிரசாரம் பண்ணி கேட்டிருக்கிறோம், ஈஸ்டரும் கேட்டிருக்கிறோம். ஆனால் இது இடையில அந்த சனிக்கிழமை என்னாச்சு? அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ண பிறகு அவர் கல்லறையில் இருக்காரு. அவர் சில பேருக்கு கேள்வி, அப்போ இந்த சைக்கிள் கேப்ல ஏசு எஸ்கேப் ஆயிட்டாரோ, ஏசு என்ன கொண்டு போயிட்டானுங்களோ? அப்போ அது பார்க்கும் பொழுது நல்லா கேட்டுங்க, நல்லா பாருங்க. உங்க பைபிள் தான் பைபிளை நீங்க மார்க் பண்ணுங்க. அவர் பாதாளத்துக்குள்ள இறங்கி நித்திரை அடைந்திருந்த ஆவிகளை விடுதலை செய்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் 2 காரியம்
காரியங்கள் இருக்கு. ஒண்ணு என்ன கேட்கிறாங்கன்னாக்கா, இயேசு பத்தி தெரியல. இயேசு பத்தி தெரியாதவங்க எப்படி ஆண்டவர் நியாயத்தை இருக்கலாம்? நியாயத்துக்கு சரியில்லை. ஓல்ட் டெஸ்டமென்ட் பீப்புள், பழைய ஏற்பாட்டுல உங்க நோவா காலத்தில் உள்ளவங்க, அவங்க நீதிமான்களா ஆண்டிருக்கானுங்க. அவங்க எப்படி ஆண்டவர் நியாயம் தீர்க்க முடியும்? But the Lord, oh, yeah, it's a deliberate. அவங்க மெசேஜான்னு கேட்டுட்டு இருந்தீங்களே, ஒரு வாரம் கேட்டுட்டு இருந்தீங்களே, நான் பேசுறேன். It's a deliver. The spirit is a deliver and as I appeal to the எருசலேமுக்கு போய் அநேகருக்கு அவங்க காட்சிகளை தரு. ரெண்டாவது காட்சி சொன்னால, இது நமக்கு ஒரு சாட்சி. நாம் மறித்து கல்லறையில் இருந்தால் இயேசுவானவர் வரும்பொழுது நம்முடைய ஆவிகளை உயிர்த்தெழும். இது ஒரு சாட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாகினால நம்ம மறித்திருக்கலாம், இல்லை இயேசு அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படலாம். இப்ப நம்ம முன்னுக்கு மறித்தவர்களும் எழுந்திருக்கப்படுவோம். கல்லறைகள் அது ரொம்ப அழகா போட்டிருப்பானுங்க. எப்படி போட்டிருக்கோமா? கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அந்த நில நடுக்கோ அதெல்லாம் உண்மை இருக்கா? The earthquake and the tombs are opening. அங்க நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவரானவர் வரும் பொழுது எக்கால சத்தத்தில் நம்முடைய ஆவியானவர் அதிர்வுகள் வரும், நிலநடுக்கம் வரும், பிறந்த குழிகள் திறக்கப்படுது. What a great power, what a great power. அதான் நான் சொன்னேன், இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தது மட்டுமல்ல, அடைக்கப்பட்ட ஆவியை விடுதலை செய்தார். கல்லறையில் மகிமையின் கல்லறையில் தோட்டம் அடைச்சு வச்சாங்க. அடைச்சு வச்சு முடியல, விடுதலை செய்கிறாரு. ஓகே, மூணாவது தோட்டம் வந்துட்டோமா? நாலாவது தோட்டம் குளோரியஸ் கார்டன் 28, 29. இங்க என்ன நடக்குது? பக்கத்தில் இருக்கோம், மெக்கில இருப்போம். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு போகிற போது இயேசு தாமே எதிர்பட்டு வாழ்க என்றார். தழுவி அப்ப யார பாக்குறாங்க? எந்த இயேசு பாக்குறாங்க? நீங்கதான் கவனிக்கணும். நீங்க நம்ம கவனிக்கணும். முன்ன அவங்களோட இருந்து சாப்பிட்டு அப்பம் பட்டு திராட்சை குடித்தவர் பார்த்தாங்க. அதுக்கு பிறகு யாரை பார்த்தாங்க? சிலுவையில் அரைக்கப்பட்டு மரித்த இயேசுவை பார்த்தாங்க. அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை பார்த்தாங்க. இப்போ உயிர்த்தெழுந்து உயிரோடு இருந்த இயேசுவை பார்த்து ஆராதி worshipன்னு போட்டிருக்கோம். இருக்கா? பணிந்து கொண்டாரு. ஆங்கில பையில பொண்ணு, இந்த பொண்ணு பேர் என்னமா? ஆங்கில பையில worship, ஆங்கில பையில வச்சிருக்கா. படிங்க, கை தூக்குனா பத்தாது. அதே 28, 9, 20. And behold, Jesus met them and said, "Great kings," and they came up and took hold of his feet and worshipped. took hold of him. worship ஆராதித்தார்கள். அப்ப தேவன் என்ற தகுதியை மகிமையை கொடுக்கிறார். பிகாஸ் யூதர்கள் சாதாரணமாக யாரையும்
பணிந்து கொள்ள மாட்டாங்க. யாரையும் ஆண்டவரே சொல்லவும் மாட்டாங்க, சொல்லக்கூடாது. ஏனென்றால் கட்டளையிலே முதல் கட்டளை நான் தான் தேவன், இன்னை என்று வேறு தேவன் இல்லை, இன்னை என்று வேறு நாமத்தை உச்சரிக்க கூடாது. அப்படிப்பட்டவங்க இன்றைக்கு இயேசுவை ஆராதிக்கிறாங்க. இது டிபேட் இருக்கு தெரியுங்களா? இயேசுவா ஆண்டவரா எப்படி? Hallelujah. They worship glorious God. அதான் மகிமையின் தோட்டம். ஆண்டவர் உயிரோடு மகிமையில் எழுந்த பொழுது அவரை ஆராதிக்கிறேன். 5வது தோட்டம் கிரேட் கமிஷன். எப்போ படிக்கணும்? அது படித்தீங்களா? 28 தமிழில் படிக்கலாம். இது முக்கியமான காரியம் இருக்கு. All the authority, heaven and authority என்ன? Authority. உரிமை. ஓகே, உரிமை. வேற? அதிகாரம். வேற தமிழ் பைபிள்ல அதிகாரம் போட்டிருக்கு. உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு? இன்னும் அதிகவா? கொண்டாட்டி அடிக்குவா? பிள்ளைங்களை உதைக்குவா? இல்லை நம்ம போய் வெளியே சண்டை போடுவா? எதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? படிக்குமா? Make disciples. சீஷர்களை உருவாக்குங்க. Baptize them. நீங்க baptize ஆகல. In the name of the Father, in the name of the Son. சத்தம் படிப்பு. நல்லா படிக்க. And of the Holy Spirit. Hallelujah. Thank you. உட்காருங்க. It's a command. It's a command. It's a command. கட்டளை. It's a glorious great commission போட்டிருக்கு. Preach the glorious great command. என்ன great command? என்ன நற்செய்தி? இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லோருக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நான் பார்த்து மட்டும் இல்லை, நீங்களும் நானும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு 2 காரியம் இருக்கீங்க. நான் வளர்க்கணும். யாருடைய நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கணும்? யாரோட நாமத்தில்? ஒரு 3 பேர் சொல்லியிருக்கீங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமம். சில பேர் ஆண்டவர் கேட்கிறாரு, பரிசை கேட்கிறாரு. இடத்துல நானும் ஞானஸ்நானம் கொடுவதை கேட்கிறீங்களாடா? யோவான் எழுதால ஞானஸ்நானம் கொடுக்குற. இது நல்லா கவனிப்பீங்க. அது கேளுனா, உன்னை இயேசு மறிக்கல, உன்னை இயேசு உயிரோடு எழுந்துக்கிற. I want you to be mature Christians. எந்த நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தா? யோவான் ஞானஸ்நானகர் எந்த நாமத்தில் நான் கேட்கிறாரு, பரிசர் கேட்கிறாரு. That means they have the name, they have given the baptism. அப்போ baptism practice பண்றாங்க அவங்க இதுல. 2வது இங்க ஆண்டவர் சொல்றாரு, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் கட்டளை இட்டிருக்காரு. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தா அப்போஸ்தலர்கள் ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. Not Father didn't mention. இதனால் தெரிஞ்சு என்றால் அவர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நோ ரெடி. இயேசுவானவர் தான் நம்ம பாதுகாப்பு பறித்தார். ஏன் சொல்ல வரனாக்கா, இந்த டாக்டரின்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படின்னா சில சபையில் சிலவங்க இயேசு நாமத்தில் தான் ஞானம் கொடுப்பாங்க. இஸ் ராங். கட்டளை அப்படி இல்லை. I think this more mistaken some of these new creation churches or apostolic churches, they give this teaching. But
Are you following Jesus' command or disciples teaching? இயேசுவுடைய கட்டளை பின்பற்றுறோமா இல்லை அப்போஸ்தலருடைய போதனை போகப்படுறோம்? அவங்க அந்த இடத்துல ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது இயேசுவானவர் அதுதான் பேதுருவை பிரசவம் பண்ணுவார். உங்களுக்காக மறித்த தேவ ஆட்டுக்குட்டி மறித்து வைக்கிறது. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். ஏனென்றால் நம்மளை கேட்டாங்க, எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, எல்லாரும் வந்து ஆண்டவர் விசுவாசிக்கிறாங்க, திருவிருந்து எடுக்கலாமா? விசுவாசிக்கிறீங்க, ஞானஸ்நானம் எடுக்க வேண்டாம், திருவிருந்து எடுக்கலாமா? ஏன் முடியாது? நீங்கள் தலையாட்டுங்க, தலையாட்டணும். ஏன் எடுக்கிறார்? ஓகே, இப்போ நம்ம வரோம் ஆச்சு ஈவான் இன்னும் வந்து திருவத்துக்குள்ள சொன்னாங்க. நான் சார் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்துருக்கீங்க? அதான் நம்ம கொடுக்க முடியும் என்னன்றாங்க. அப்புறம் இல்லைப்பா, வேத பிரகாரமாக நான் கொடுத்த பக்தியில் கொடுத்துட்டு போயிடுவேன். ஆனால் 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இதை நீங்கள் ஏளனமாகவோ கேவலமாகவோ எடுத்தாக்கா நோயப்பட்டு இறந்து போவீங்க, சாபமாயிடும். It's not giving, but you going to get that curse. ஸோ நல்லா தெரிஞ்சு எடுங்க, சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். ஸோ அதனால சில காரியம் வந்து இங்கேதான் அவங்களுக்கு வந்து அவங்க சொல்றது ஒரு நாட்டு இருக்கு. ஏன் அவங்க வந்து அந்த சிந்திக்கிறாங்க? ஓகே, நல்லா கவனிக்கணும். ஓகே, இயேசு வீட்டில் இருந்துட்டா சொல்றாரு. ஓகே, இது ஏன் முக்கியமான கவனிக்கிறேன்னாக்கா, சிலுவையில் ஒரு திருடன் இருந்தான். நம்ம இப்போ படித்தாங்க குட் ஃப்ரைடேல, ரைட்? ஒரு திருடன் இருந்தால் தானே. அப்போ ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே என்னை நம்புகிறேன், என்னை நினைத்தருங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நான் வரும்போது எடுத்து சொன்னார். என்ன சொன்னார்? சொல்லுங்கள அப்படி சொல்ல தெரியுமா? என்ன கடன் கொடுத்து கேட்குறப்ப இதோட 10 வருஷத்துல இருப்ப சரி, இவன் ஞானஸ்நானம் எடுக்கலையே. ரொம்ப பேர் கேள்வி வைத்தான், இவன் ஞானஸ்நானம் எடுக்கல, பருவத்துக்கு போயிட்டான். எப்படி என்ன பாச ஞானஸ்தானம் புனிதா குமார் அவன் சும்மா பக்கத்தில் இருந்து நான் நம்புறேன் ஆண்டவரை பரவத்துக்கு போயிட்டான். நம்ம இங்கிருந்து படிக்கணும், பேர்ல்ஸ் கிளாஸ் போடணும், நான் பைபிள் படிக்கணும், நான் சீசர் ஆக்கணும். நான் சாகும்போது நேற்றுவே என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு சொல்லாமல் தக்கல் அது மாதிரி இருக்காங்களா? கடைசி நேரத்தில் ஒரு பாடம் ஒன்று சொல்கிறேன். அந்த திருடனுக்கு என்ன திருடனுக்கு 2 காரியம். அந்த திருடனுக்கு 2-3 காரியம் இருக்கு ஆக்சுவலி. அந்த திருடனுக்கு இந்த திருவிருந்து, இந்த ராம் போஜனத்தினுடைய ஆசீர்வாதம் இல்லை, பங்கெடுக்கல. Because Jesus died, resurrected, he don't know. இந்த பைபிள் அவன் கையில் இல்லை. இதை வச்சுட்டு நம்ம சொல்ல முடியாது. உங்ககிட்ட முழு பைபிளை கையில் வச்சிருக்கீங்க, படிக்கிறீங்க. ஸோ இந்த திருவிழா ஆண்டவர் கொடுக்குறாரு. சீசர் என்ன சொன்னாரு அந்த ராத்திரி? ஐயா, இது என்னுடைய சரீரமும் இது என்னுடைய ரத்தம், நான் செய்யப்பட்ட புதிய உடன்படிக்கை. நான் வருமளவும் பரத்திலே உடனே இந்த 10 எடுக்கும்.
இது ஒரு பெரிய பந்தி. நீங்கள் வெளிப்பட்ட விசேஷத்தில் வெளிப்பட்ட புஸ்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னாக்கா அந்த கல்யாணம் நடக்குது, ஆட்டுக்குட்டியனுடைய கல்யாணம். யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ they know about this. ஒன்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த விருது நம்ம எடுக்கிற விருது. தட்ஸ் வை நான் எப்படி சொல்கிறது, ஞானம் எடுக்காதவங்க தெரியாதவங்க எடுக்காதீங்க. இட்ஸ் எ வெரி குட் திங். ஸோ இங்கே ஆனால் என்ன சொல்கிறது, இட்ஸ் அ glorious great commission. Go and make disciples. ஓகே, அப்போ ஆறாவது glorious எங்களை பார்ப்போம். gloriously taken up. நாக்கு சிக்கு. gloriously taken up. ஓகே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 7-9 படிக்க டக்குனு. அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதினத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது ஓகே, இப்போ ஞான காட்டம் பார்த்துக்க, அது உங்களுக்கு வேண்டியதில்லை. இதை வந்துட்டாரா, அதை வந்துட்டாரா, இருக்காரா இல்லையா, ஆண்டவன் சொல்றாரு, அது ஆண்டவர் புரியுதுப்பா. வரலாம் 2025 வரலாம், இல்லை 2075 வரலாம், ஆயிடும். அது நம்மளுக்குள்ள காரியம் என்னது, இதை எவ்ரிபடி அப்படின்னா பரிசுத்தாமி ஆட்டம் பட்டு கையில் திரட்டி ஆர்ப்பாட்டம் பண்றதை விட இது என்ன சொல்லி பார்ப்போம். வரும்பொழுது என்ன நடக்கும், பெலன் அடைவீங்க. எருசலேமிலும் எருசலேமுக்கு போயிட்டு பலன் அடைக்கிறத விட எங்க இருக்கணும், என்ன சொல்றாரு, யூதாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் எனக்கு பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. நானே எருசலேமுக்கு போயிட்டு சமாரியாவுக்கு போயிட்டு யூதாவுக்கு போயிட்டு அங்க நானே சாட்சி சொல்றேன். ஹலோ சிஸ்டர், ஹலோ பிரதர், யங் மேன், யங் லேடிஸ், பியூட்டிஃபுல் மதர், உங்க வீட்டில் நீங்களும் நானும் சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. என் வீட்டில் நான் சாட்சியா இருக்கணும்ல. அப்போ எருசலேம் பத்தி பார்ப்போம். எருசலேமுக்கு போட்டவங்க நம்மளை மதிக்கவே மாட்டான் யூதவை. நம்ம வந்து அந்த இப்போ இவங்க சொல்கிறானுங்களே, நம்ம சகோதரர்கள் சொல்கிறானுங்களே கப்பீர்னு, அவங்க நம்ம தொடர மாட்டானுங்க. கப்பீர். ஸோ அதனால எங்கே நீங்கள் சாட்சியாக இருக்கணும், எருசலேம். சமாரியா பார்த்ததே இல்லை. எருசலேமுக்கு போனாங்க, எவ்வளோ காசு தேவை ஐயா. நம்ம சபை, நம்ம வீட்டில், நம்ம சுற்றி வட்டாரத்தில் சாட்சியா இருக்குமா? ஆக்ஷன். பி மை விட்னஸ். glorious taken up. எடுத்துக்கொள்ளப்பட்டார், மறைத்துக்கொள்ளப்படலை. அவனை மறைச்சிட்டு எங்கேயோ வச்சுட்டான்னு சொன்னானுங்க. இல்லை, 500 பேருக்கு முன்புக்காக சாட்சியார் உள்தெரிந்தார். ஆண்ட கருத்தை நான் சொல்லுதுன்னா, எனக்கு சாட்சிகள். ஓகே சரி, நீங்கள் எவ்வளோ நான் ஜட்ஜ் பண்ணல, ஐ நாட் ஜட்ஜிங் எனிபடி. ப்ளீஸா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பார்த்துட்டு யாரையும் ஜட்ஜ் பண்ணுங்க. நம்ம எல்லோருக்கும் கூடிய கடமை. நீங்களும் நான் சாட்சி சொல்லி எத்தனை ஆத்மாவை கொண்டு வந்தோம், எத்தனை ஆத்மாக்களை சபைக்கு கொண்டு வந்திருக்கோம். இல்லை ஆண்டவர்கள் நம்ம சபை இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர்களை கொண்டு வந்திருக்கோம்.
அதான் இன்னைக்கு குளோரியஸ் கேட்குதான். நம்முடைய ஆண்டுடைய குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், அப்புறம் என்ன கேட்குறான். குட் ஃப்ரைடே வந்துச்சா? குட் ஃப்ரைடே மத்தியில் சாட்டர்டே வந்துச்சா? பாதாளத்துக்கு இறங்கி எழுதி வந்தாரா? அவர் திரும்பி மகிமையை எடுத்து ரெசரக்ஷன் அவர் மரியாதை சொன்னாரா? தொழுது கொண்டாங்களா? அப்போ திரும்பமாக அவர் வந்து ஏற்றுக்கொள்ளும் போது என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவி உங்க மேலே தொடர்பு. இப்போ ஏசு கேட்குறாங்க, சிஸ்டர் கேட்குறாங்க நீங்களும் அப்படிதானே? அவங்களே அப்படின்னாங்க, நம்ம இன்னும் ஒரு மாசமாக இருக்குது, தப்பே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த நேரங்கள்லாம் வேண்டாம் அவங்களுக்கு. ஆனால் சில காலத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வேண்டாத எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா இந்த நாய்க்கு போகிற பிஸ்கட்டுக்காக கடிச்சிட்டு சொல்றேன். என்ன நாய்க்கு போகிற பிஸ்கட்? எங்க சபையில் நாய்கெல்லாம் போட மாட்டாங்க இல்லைங்களா? வெள்ளை தான் பரிசுத்தம். அந்த மாதிரி நாய்க்கு மக்கள் கரெக்டாக போகிறீங்க, பரிசுத்தமே இல்லை. அவன் ஒன்று சொல்லுவாங்க, என்ன ஆகவே இல்லை சபையில். சில சபையில் கையை தட்ட மாட்டானுங்க, கை தட்டக்கூடாது. ஐயா உங்களுக்கு இதெல்லாம் நான் கட்டுப்படுத்துகிறேன். இன்னைக்கு வேண்டியது, நம்மளுக்கு வேண்டியது தேவனுக்கு சொல்றது. எனக்கு சாட்சியாக இருந்த ஆத்ம வளர்க்கணும். மேக் டிசால்வ் போட்டிருக்கல, சீசர் உருவாக்க சொல்லியிருக்கல. எத்தனை பேர் சீசர்களை உருவாக்கிறார்கள்? எத்தனை பேர் ஆண்டரை பற்றி சொல்லியிருக்கிறோம்? அடைய மச்சான், இன்னைக்கு நம்ம டீ சாப்பிட போவோம் மச்சான். அது வரைக்கும் நேற்று ஜேடிபியா வந்துக்கிறாங்க. அதெல்லாம் உட்காந்து பார்க்குறானுங்க. போகும்போது அதெல்லாம் தட்டுறானுங்க. இவன் தட்டுறான், நான் தட்டுறான். ஏற்கனவே நீங்கள் தட்டுறீங்கன்னு பார்த்தாக்கா பக்கம் அவர் கோல் போட்டான். இன்னைக்கு கேட்பீங்க, அது உங்களுக்கு என்ன வேலை? இவங்க பார்த்துட்டு அங்கே போனேன் பசிக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட பண்ணடா, வேற ஒன்றும் இல்லை. இந்த சந்தேகத்தோட நீங்கள் பார்க்கறது பார்த்தாலும் சந்தேகத்தோட பார்க்குறீங்க. அங்கே தான் இந்த காட்சியெல்லாம் பார்த்தேன். பாருங்க, உலகத்தில் பந்து விளையாடுறது அவ்வளோ சப்போர்ட்டு. ஆனால் நம்ம ரட்சித்தை ஆண்டவருக்கு நம்ம பிக்னஸாக இருக்க என்ன செய்யணும்? சரிப்பா, நீங்கள் போய் அங்கே சொல்ல வேண்டாம்ப்பா, உங்களுக்கு பின்னால் வந்து புதிய ஏற்பாடு வச்சிருக்கேன். சீனத்தில் வச்சிருந்தோம், தமிழில் வச்சிருந்தோம். சீனத்தில் முடிய போகுது. அவர் பால் கூட இருக்கு சிவனை முடியும். ஆனால் பாஷா கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேன். இனி நான் வரும்போது சேர்த்துக்கு வரும்போது என் பக்கத்தில் இருக்க ஒரு சீன வந்து மோரோட சீசர் மல்டி மீனிங்னு ஏன் மல்டி மீனிங் தெரியுதுனாக்கா, ஒரே வீடு கேஷ் 800,000 இந்த ஆய்வாயில் வாங்கிறாங்க. 800,000 வந்து கேஷ் மணி. ஏன்னா பிள்ளைங்க வீடு இல்லையா, வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க. சொன்னேன், ஓகே, எனக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறதுல அந்த சீனா அது சொன்னாங்க. எனக்கு ஆனால் கொடுக்குது. நான் பார்த்து சொன்னேன், வேறு எங்ஸம்மா வேறு போயிங்க இருக்குமா சொல்லிட்டு I go to church and Bible. Oh, Christian, yes, pray, huh? நிச்சயமா ஆண்டவர் வசனம் பேசும். So what I'm telling you, எங்கெல்லாம் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்குதோ சிட்டாம் ஜஸ்ட் அப்படிதான் கேட்கறதும் கேட்காததும் ரொம்ப குட். அகே நான் சொன்னேன் உங்ககிட்ட, நாய்க்கு போகிற பிஸ்கட்டுக்காக கடிச்சிருக்காருங்க. நீ நட்டு சொல்லிட்டு வந்துருக்கு, நீ சரியா, நான் சரியா, என்னோட தெய்வம் சரியா, உங்களுடைய தெய்வம் சரியா, நீங்கள் எல்லாம் செஞ்சுட்டானுங்க, உங்களோட ஊழியக்காரங்க. அதான் நாய்க்கு போகிற பிஸ்கட். நம்மளுக்கு வந்து பெரிய ஆண்டவர்
நற்செய்தி வச்சிருக்கேன். கிரேட் glorious மெசேஜ் யூ will mean it. சின்ன சின்ன காரியத்தை போய் வாக்குவாதம் பண்ணிருக்காரு. வாக்குவாதம் பண்ணாதீங்க. we are not going to debate, going to be. நாங்கள் டிபேட் பண்ணி அங்கே வீட் பண்ணி நம்ம வந்து அவங்களோட ஆத்மாவை நம்ம லூஸ் பண்ணிடுவோம். ஓகே, டோன்ட் கோ டு தட் கைண்ட் ஆஃப் ஸோ என்ன பார்த்தா நம்ம கார்டன் ஆஃப் ஈடன், வெரி நைஸ் கார்டன், த லார்ட் கிவன் அஸ். அதை நம்ம எதிர்பார்க்குறோம். ஆண்டவர் மறுபடியும் வரும் பொழுது மேபி பேராடைஸ் அப்படி இருக்குமோ, எல்லாமே எல்லாம் கிடைக்கும். ஏன்னா பசினா இருக்காது. ஸோ த காட் கிவன் அஸ் குட் கார்டன். ரெண்டாவது கார்டன் டெஸ்டிமனி கார்டன். தோட்டம் இருக்கு, நம்மளுக்கு போராட்டம் இருக்கு. ஓகே, தென் கிரேவியார்ட். எஸ், நீங்களும் நானும் மறிக்கணும் ஒரு நாளைக்கு. ஓகே, மறிக்கும் போது நிச்சயமாக பயந்துடாதீங்க, ஆண்டவர் டெலிவர் பண்ணுவார். தென் த கார்டன் ஆஃப் க்ளோரி. உயிர் தெழுவோம், மறுபோம், ஆவோம் ஆண்டவர் போல. ஒரு பையன் தானே லதுருத்தானே, அவர் கூட்டாளி ஏசோட கூட்டாளி இருந்தார். லதுருக்கு கல்யாணம் கூட்டிட்டாங்க. வர சொன்ன ஏற்று வந்துட்டாரு. ஆண்டவர் சொன்னாரு, லதுருக்கு வா. ஓகே, அடுத்தது குளோரியஸ் கமிஷன். நம்ம கொடுக்கப்பட்ட ஆண்டவருடைய கட்டளை, போய் சீசராக்குங்க. உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரம் கொடுக்கும்போது எங்கே தெரியுமா? இந்த பேய்களை பிசாசை ஓட்டும் போது எங்கே தெரியுங்களா? ஆண்டவரை சொல்லும் போது தான் நானும் நீங்கள் ஒன்றே போய் சொல்ல வேண்டாம். ஆண்டவரே என்னோட வாங்க, நான் என்ன பேசுகிறேன் பேசுங்க, பேசக்கூடாது, வாய் பொறுத்துட்டு வரது பற்றியும் பாருங்க. ஓகே, ஆறாவது ஆண்டவர் வானத்தின் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த பாட்டை படிக்கிறது நமக்கு. வானத்தின் மேலே பாதிடுவோம், நாம் பாதிடுவோம். அந்த பாட்டு எடுக்கிறது. வானத்தில் நடுவு பேசி வருகிறார். பாட்டு, பழைய பாட்டு. சரி, ஓகே, லெட்ஸ் ப்ரே. பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே இந்த வந்த காரியங்களை ஆண்டவரே எங்கிருந்து ஆண்டவரே ஆரம்பித்தது? இந்த பிரச்சனைகளை நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த பிரச்சனைகள் ஆண்டவரே தீர்த்து வைத்து ஜெயித்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து இன்றைக்கு ஆண்டவரே நீர் உயிரோடு இருக்கிறேன். நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், வல்லமையை கொடுத்திருக்கிறேன். தேவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கிற ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் முடிவெடுக்கிறோம் தகப்பனே. நான் சாட்சிகளாக ஒருவர்கிட்ட இந்த காரணம் ஆண்டவரே, ஒருவர்கிட்டையாச்சும் நானே நற்செய்தி சொல்லி ஆகும். இது மேலே விழுந்த கடமை, நம்ம ஒவ்வொரு மேல விழுந்த கடமை. ஆண்டவரே நன்றிப்பா, இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே